ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு த ஷோ. சண்டே டபுள் ஹெட்டர் முடிஞ்சு திரும்பி மண்டே ஈடன் கார்டன்ஸ்ல ஜிடி ஜெயிச்ச டிசியை ஜெயிச்ச அந்த ஜிடியும் கேகேஆர் ஹோம் கண்டிஷன்ஸ்ல கேகேஆர் ஆடுறாங்க. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது நான் தான் சொன்னேனே இப்ப ஜிடி இது ஜிடி டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு மல்டிப்ளை த ரிசோர்சஸ் வாட் யூ ஹேவ் இன் அ பெட்டர் வே. எப்படி யூஸ் பண்ணா எங்க தட்டினா எங்க வந்து திறக்கும் கதவு அப்படின்றத தெரிஞ்சு பண்றாங்களே ஒழிய, இஃப் யூ see few of the teams on paper, these teams are not really strong on paper. இப்போ ஜிடியும் சரி டிசியும் சரி, உங்களுக்கு இந்த பேட்டிங் இன்டிமிடேஷன்ன்றது பேப்பர்ல அவ்வளவு பெருசா இல்ல. ஈவன் தோ தேர் ஆர் ஒர்க் ஹார்சஸ், அதை வச்சு அவங்க பண்றாங்கும் போது இட்ஸ் அப்சல்யூட்லி டாப் கிளாஸ். இப்ப இங்க வந்து ரொம்ப சிம்பிள். பயங்கரமா ரன் வந்து வழியிற ஒரு கிரவுண்டு. 200 நீங்க அடிக்கலன்னா உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாதுங்களே. 200 to 210 நீங்க ஆடியே ஆகணும். இங்க பவர் பிளேல ஒரு ஸ்டார்ட் வந்து 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல. யூ ஹாவ் டு கெட் அ மினிமம் ஆஃப் 60. 7 to 10 விக்கெட்டே கொடுக்காம எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லன்னு ஆடிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 11 to 15லயும் ஒரு 50 வந்துடும், 16 to 20லயும் ஒரு 60 வந்துடும். தட் டேக்ஸ் யூ பிட்வீன் 195 to 210. எனிதிங் மோர் தேன் 195, யூ ஹாவ் அ மேசிவ் மேசிவ் சான்ஸ் ஆஃப் வின்னிங். இங்க வந்து டிஃபரெண்ட் வின் ஃபேக்டரிங்க. இந்த 11 to 15 தான் ஃபால்டர் ஃபேஸிங்க. 11 to 15ல எப்படி நீங்க மொமெண்டம் பில்ட் பண்றீங்க, தட் டேக்ஸ் யூ டு ஸ்ட்ராங் ஃபினிஷ் ஃப்ரம் 16 to 20. ஸோ 11 to 15ல எந்த டீம் பேட்டிங் நல்லா ஆடுது, அதுக்கப்புறம் ஸ்பின் எக்கானமி ஈடன் கார்டன்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பிளே மேசிவ் மேசிவ் ரோல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இப்ப ஜிடி பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு அவங்க வந்து இந்த மேட்சுக்கு ஐ ஃபீல் தே ஷுட் பிரிங் வாஷிங்டன் சுந்தர் டு ஸ்ட்ரென்தன் தேர் பேட்டிங். யூ see that it is 210 205 தேவைப்படும் போது they are playing too many bowlers. சாய் கிஷோர்ல குவாலிட்டி bowler இந்த பிச்சில் 3 4 ஓவர் போட்டுருவாருங்க போது உங்களுக்கு இஷாந்த் சர்மா அர்ஷத் கான் 2 பேரும் ஆடணுன்ற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி போவேன்னா, சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷர்பேந்தர் தர்பட், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரசீத் கிருஷ்ணா, முகமது சிராஜ், அதுக்கப்புறம் அவங்களோட இம்பாக்ட் சப்ஸ் ஒன் ஆஃப் இஷாந்த் சர்மா ஆர் அர்ஷத் கான். தே காட் எனஃப் போலிங் ரிசோர்சஸ். இப்போ உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஆட் கோயிங் டு பி a பிக் டைமென்ஷன். இஸ் எக்ஸ்பர்ட் பவர் பிளே bowler வித் குவிண்டன் டிகாக் அண்ட் சுனில் நரேன் எக்ஸ்பெக்டட் டு ஓப்பன். அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ராக்கெட் சென்ஸே கிடையாது உங்களுக்கு இங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆடுறது. இஸ் ரோல் மைட் ஈவன் பி a bowler who can bowl 4 overs and then can batன்ற மாதிரி ஆயிடும். It would have also add some more stability to their batting. இப்ப கேகேஆர் பாருங்க, அவங்களுக்கு தான் சொல்றேன், ஒரு சில டீம்ஸ்லாம் வந்து அந்த காம்பினேஷன்ஸை பெருசா மாத்தவே முடியாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்களுக்கும் உங்களுக்கு வந்து இப்போ யோசிப்பாங்க அந்த மாதிரி, ஒருவேளை ஷர்பேந்தர் கண்டிப்பா ஆடுவாரு, சாய் சுதர்ஷன் கண்டிப்பா ஆடுவாரு அப்படிங்க. ஓகே, 2 லெப்ட் ஹேண்ட் ராகுல் டவாட்டியா இருக்காரு, ஒருவேளை மோயின் அலியை கொண்டு வரலாமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. தெர் இஸ் அ குட் சான்ஸ் ஆஃப் தட் ஹேப்பனிங் ஆல்சோ. இந்த ஒரே ஒரு ஸ்பாட், தட் இஸ் ஆண்ட்ரிக் நார்கியே, ஸ்பென்சர் ஜான்சன், மோயின் அலி, மோயின் அலி, இந்த 3 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர் ஜான்சன் ட்ரை பண்ணிட்டாங்க, ஆண்ட்ரிக் நார்கியேயும் ட்ரை பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவ்வளவு பேடா போடல. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ணல. அதனால தெர் இஸ் a chance that they will go with மோயின் அலி. அவங்க ஜெயிச்ச மேட்ச்ல எல்லாம் மொயின் அலி இருந்திருக்காரு, அதான் புள்ளி. அதை எல்லாருமே ஹைலைட் பண்றாங்க. சார் அவர் வந்து இது வரைக்கும் தோக்கவே இல்லை கேகேஆர்னு எவ்ரி ஒன் இஸ் ஹைலைட்டிங் தட். இந்த சூப்பர் ஸ்டிஷஸ்லாம் வச்சு கிரிக்கெட்லாம் ஆட முடியாது. ஒரு சில சமயம் நீங்க யோசிப்பீங்க, அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குங்கும் போது உங்களோட பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் ஆகும். நாட் நெசசரிலி யூ ஹேவ் டு ஹேவ் ஃபாஸ்ட் bowlers for the sake of having it. இப்போ ரசலும் bowling போடுறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அர்ஷித் ராணா ஜென்யூன் விக்கெட் டேக்கர், வைபவ் அரோரா வெரி குட், ரசல் bowling போடுறாருன்னா அந்த ஈடன் கார்டன் ஸ்பிட்ச்ல போர் உங்களுக்கு மொயின் அலி கேன் பிளே. தட் இஸ் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங். ஸோ இவங்க எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தா, குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், அஜிங்கியா ராணே, அங்கிரிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், மோயின் அலி, ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அண்ட் யுவர் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி வருண் சக்கரவர்த்தி. அப்படிதான் இவங்க போவாங்க. இப்போ இந்த 11 to 15 பீஃப் அப் சாப்னா பேச்சுக்கு இடமே கிடையாது. இவங்க தே ஹாவ் அ வெரி டீப் 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 பேட்டிங் லைனப் கேகேஆர், அதுல சந்தேகமே கிடையாது. அவங்க வாஷிங்டன் சுந்தர் ஆடுறாங்களா நமக்கு தெரியாது. நான் திருப்பியும் சொல்றேன், டாப் 3 வச்சு அவங்க ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க. இந்த லோயர் 2 வந்து பெருசா அவங்களுக்கு எதுவும் பண்ணல. டாப் 3 வச்சு தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் த போலிங் இஸ் ரியலி காலிங் த ஷாட்ஸ். அப்புறம் ஸ்பின் எக்கானமி பார்த்தா ரஷீத் கான் இஸ் நாட் ரியலி த ரஷீத் கான் வாட் வி ஹவ் சீன் ஃபார் த லாஸ்ட் 2 இயர்ஸ். மொயின் அலி இஸ் வெரி குட். அவர் ஆடுவாரா எக்ஸ்பெக்டட் நமக்கு தெரியாது. வருண் சக்கரவர்த்தி பத்தி சொல்லணும்ன்ற வருண் சக்கரவர்த்தின்றன மொயின் அலின்ற பாருங்க.
இங்க வந்துட்டு உங்களுக்கு ரஷீத் கானை தவிர உங்களுக்கு சாய் கிஷோர் இருக்காரு. சாய் கிஷோர் இஸ் வெரி குட் அண்ட் ஆல்சோ செட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்ட் இந்த ஐபிஎல் அப்படின்னு. வாஷிங்டன் சுந்தரான ஒரு டீசென்டான இதுவா இருக்குமே. வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஆல்சோ நாட் அ விக்கெட் டேக்கர். ரஷீத் கானுக்கு விக்கெட் விலை இங்க பாத்தீங்கன்னா சுனில் நரேன் நோ மேட்டர் வாட் இஸ் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி நோ மேட்டர் வாட் இஸ் வருண் சக்கரவர்த்தி, மோயின் அலி விக்கெட் எடுக்கலன்னா 4 ஓவர்ல 27 கரெக்டா போட்டுருவாரு. ரெண்டு எட்ஜுமே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூல இவங்களுக்கு இருக்குன்றதுனால ஐ திங்க் கேகேஆர் சர்ப்ரைஸ் ஜிடி அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது இல்லையே. முதல்ல வாயத்தர கையை விடுறேன். இல்லலே ஜிடி தான்றீங்களா? இல்ல இல்ல, இந்த கண்டிஷன்ஸ் ஹோம் கண்டிஷன்ஸ் ஐ திங்க் கேகேஆர் ஷுட் வின் பிடாக். ஜிடி நிறைய ஜெயிக்கிறாங்க, இந்த ஏர்ல இன்ஃபார்ம் டீம் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த கண்டிஷன்ஸ் கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்ட் இந்த ஜிடி மேபி டூ மச் ஃபார் ஜிடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வில் புட் மை சப்போர்ட் டு கேகேஆர் ஃபார் திஸ் மேட்ச். அப்படியே ஃபேண்டசிக்கு போலாமா? அதுதான் சி ஃபார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் சார் யோசிப்பேன். ஐ மேட் பி ராங், பட் எனக்கு ஒரே ஒரு இதுதான் அழுக்காம அது சொல்லுவேன். கண்டிஷன்ஸ் ஆர் கிங். அந்த கண்டிஷன்ஸை அடாப்ட் பண்றதுக்கு எந்த டீமுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை வச்சு சொல்லுவேன். நீங்களும் அதை ரொம்ப ஹார்டா பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்புறம் உங்க இன்புட்ஸ் வச்சு நீங்க கொடுக்குறீங்க. ஸோ நோ சர்ப்ரைஸ் அட் ஆல். வி போத் ஹவ் ஆப்டட் ஃபார் கேகேஆர் ஈவன் தோ ஜிடி இஸ் பிளேயிங் டாப் கிளாஸ் கிரிக்கெட்டிங். ஃபேண்டசி பிளேயர்ஸ்னு பாத்தீங்கன்னா சுப்மான் கில்லுக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சில் படும். சாய் கிஷோர் இஸ் டெஃபினெட்லி டியூ இந்த மேட்ச் 4 ஓவர் போடுவார். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் அண்ட் அஜிங்கியா ரஹானே இந்த மாதிரி ஒரு பிச்சில் எப்படின்னா கன்வென்ஷனலா யார் ஆடுறாங்களோ டாப் த்ரீல அவங்க எடுங்க, ஸ்பின்னர்ஸ் எடுங்க. ஸோ என்னோட 5 பிக் பார்த்தீங்கன்னா சுப்மான் கில், சாய் கிஷோர், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் அண்ட் அஜிங்கியா ரஹானே. நீங்க திருப்பி அதை சொல்லதான் போறீங்க. இந்த மேட்ச் பாருங்க ரஷீத் கான் விக்கெட் எடுக்க போறாருன்னு ஒரு கெஸ்ல சொல்றேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த மேட்ச் பாருங்க, ரஷீத் கான் விக்கெட் எடுக்க போறாரு ஈடன் கார்டன்ஸ்ல. ஒன்னு ஃபர்ஸ்ட் பிக்கு. செகண்ட் வந்து நீ கன்வென்ஷனல் பிளேயர்ஸா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. ஐ வில் கோ சம் லைக் சாய் சுதர்ஷன். பட்லர் நீங்க எடுக்கல? இல்ல, பட்லருக்கு நான் பிரேக் ஓகே, ஸோ கொடுத்துட்டேன். பட்லர் சாய் சுதர்ஷன் சரி, பட்லர் நான் எடுத்துக்கிறேன். பட்லர் சாய் சுதர்ஷன் ரஷீத் கான் அந்த பக்கம். இந்த பக்கம் நீங்க வருண் சக்கரவர்த்திலாம் எடுத்துட்டீங்க. ஆம், நரைன் எடுத்துட்டீங்களா? சாரி சார், அவரையும் எடுத்துட்டேன். ஓகே, டன். அங்குஷ் ரகுவன்ஷி எடுக்கிறேன் நான். கன்வென்ஷனல் ஆடி ஒரு 30 ரன் எப்படி எடுத்துருவாரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆண்ட்ரே ரசல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கலக்க போறாரு அப்படின்னு எனக்கு தோணுது ஈடன் கார்டன்ஸ்ல. பார்ப்போம். இதுதான் என்னுடைய ஃபேண்டசி பிக் ஸ்பீடா. ஸோ இந்த பக்கம் வந்து அங்குஷ் ரகுவன்ஷி, ஆண்ட்ரே ரசல். அந்த பக்கம் வந்து பட்லர், சாய் சுதர்ஷன், ரஷீத் கான். ஸோ இதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ வியூவர்ஸ் வந்து பார்க்கட்டும், பார்த்துட்டு தே கேன் ஆல்சோ டேக் அ கால். இதுல வந்து நம்ம சிராஜ் எடுக்கல, பிரசீத் எடுக்கல, ரெண்டு பேருமே விக்கெட் டேக்கர்ஸ். வியூவர்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா பிரசீத் வந்து இப்போ கரண்ட் பர்பிள் கேப் ஹோல்டர். ஸோ தே கேன் கோ ஹெட் அண்ட் பிக் தட் ஆல்சோ. இதான் நம்மளுடைய சாய்ஸஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன்ஸ் கண்டிஷன் சொல்லிட்டீங்க, ஃபேண்டசி பிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு பேருமே ஹோம் டீமான கேகேஆர் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வின் ஃபேக்டர். இது ஏன்னா இந்த மொமெண்டம் செட் பண்ற பேட்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் பிளே மேஜர் ரோல். இப்ப மத்த ஒரு சில வென்யூலாம் ஸ்பின்னர் பவர் பிளேல போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இஃப் யூ ஹேவ் மோர் ஸ்பின் அட்டாக் ஹூ கேன் ஓப்பன் த bowling ரைட் ஃப்ரம் பவர் பிளே த்ரோ பீட் அந்த மாதிரி ஒரு இதுன்றதுனால அது ரெண்டையும் பார்த்ததுனால உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டி இன் ஸ்பின் ரஷீத் கான் இஸ் நம்பர் ஒன் இன் தி வேர்ல்ட். ஆனா பழைய ரஷீத் கானா அவர் வரல. ஜிடியோட பேட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த டாப் த்ரீ 13 ஓவர் ஆடுற டெம்ப்ளேட் விட்டு ஆடிட்டு இருக்காங்க. இங்க 11 ஓவர்ஸ்ல இருந்து ஒரு பெட்டல் எடுக்கணும். இந்த ஒருவேளை உங்களுக்கு இந்த டாப் த்ரீ வந்து இது வரைக்கும் ஃபெயிலே ஆகல. ஒருவேளை 9 ஓவர்ல 3 பேர் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஸ்ட்ரகிள் பிக் டைம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி கண்டிஷன்ஸ் பொறுத்து கேகேஆர் வச்சு விட்டுருவோம். கேகேஆர் ஸ்லோலி பட் ஷூர்லி பிளேயிங் குட் கிரிக்கெட் ஆஃப் லேட். எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க, ஐயோ 95 ஆல் அவுட் ஆயிருக்காங்க, யுவர் சேயிங் தட் தேர் பிளேயிங் குட் கிரிக்கெட் ஆகும். பஞ்சாபும் 111 ஆல் அவுட் ஆனாங்க. தி போல்ட் வெல் டு ரெஸ்ட்ரிக்ட் them to 111. So they're playing good cricket. பாப்போம் என்ன நடக்குது. மானுமெண்டல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கேகேஆர் டு ஸ்டே ஒரு ahead of நிமிஷம். பீடாக்கு வியூஸ் கொண்டு சொல்லிக்கிறேன். பாவம், பீடாக்கு வந்து ஒரு பக்கம் அவருடைய பிஎஸ்எல் அசைன்மெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லை. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே நமக்காக ரெக்கார்டிங்காக வந்திருக்காரு. ஸோ வி ஷுட் அப்ரிஷியேட், புட் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் ஃபார் பீடா. ஏன்னா வந்து இஷ்டம், இட்ஸ் வெரி ஈஸி. எல்லாருக்குமே அவங்களுடைய வியூஸ் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. பட் தென் ஐ திங்க் டைம் டு அப்ரிஷியேட் ஆல்சோ ஃபார் சம்மன் லைக் பீடா ஃபார் கம்மிங் அண்ட் டூயிங் திஸ். ஸோ சூப்பர் பீடா, உங்களால் முடிஞ்ச இதை நீங்கள் வியூவர்ஸ்க்காக தந்துட்டு இருக்கீங்க. வி அப்ரிஷியேட் தட். அப்படியே வில் க்ளோஸ் அவுட் உங்கள் ஃபைனல் அப்படியே கமெண்ட்ஸோட. ஒரே நைட்ல வந்து ஒரு எனக்கு தெரியல, நீங்க தான் டாக்டர். 4.7 kgs ஐ லாஸ்ட் டியூ டு டயரியா அண்ட் த்ரோயிங் அவுட்.
இங்க நான் எதுவுமே கசாம்சன் சாப்பிடவே மாட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியல. நைட் எல்லாம் அதுக்கப்புறம் they have to literally carry me and ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். வந்த உடனே ஒரு சார் கிட்ட கிரிக்கெட் பேசினேன். பேசிட்டு இப்ப ரெக்கார்டிங் உட்காந்துருக்கோம். லெட் அஸ் see who comes back successful. நார்மலா நான் என்ன சொல்றேனோ அதுக்கு ஆப்போசிட்டா அவர் போய் கரெக்டா வர்றதுதான் வழக்கம். இந்த தடவை நான் சொல்றதே அவர் சொல்லியிருக்காரு. பாப்போம் என்ன நடக்குது. கம் பேக் and do a review on this high voltage match between KKR and GT. Until then, with your octopus. Thanks a lot and bye bye.